எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் திமுகவின் நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள். சார் வணக்கம். வாழ்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை ரொம்ப காட்டமா விமர்சிச்சிருக்கிறாரு. என்ன சிஎம் சார், இதுக்காக தான் டெல்லிக்கு போனீங்களா? கரூர் அந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் கண்டதான் கேட்டார். எங்க தலைவர், எங்கள் தமிழகத்தின் தலைவர், மக்களின் முதல்வர், அன்பு தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கரெக்டா தான் கேட்டார். சிஎம் இருக்கும்போது எங்க தலைவர் தளபதி அவர்கள் திமுக ஆட்சியில் இதே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் காப்பாத்துறதுக்கு போனீங்களான்னு இவர் கேட்டார். விஜய் கேட்டார்ல, என்ன பண்ணிட்டார் அவரை காப்பாத்துறதுக்கு? ஒரு சிஎம் போனார். இப்ப நீ போனீங்க, இப்ப நீங்க போனீங்கல்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு, நீங்க போய் உட்காந்துக்கினீங்களே சிஎம் ஜோசப் விஜய் சார், கரூர் பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு போனீங்களா? அதானே தளபதி கேட்கிறாரு. அதான் தமிழ்நாடு கேட்கு. உனக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்க தக்காளி சட்னியா? நீ என்னத்துக்கு போன? இப்போ என்னத்துக்கு சார் போனீங்க? இப்ப இந்த நிதியா கூட என்னத்துக்கு போனேன்? கரூர் ஒண்ணு கத்தி தொங்குது தலையில. அந்த பிஜேபி காரன் நினைச்சானா எல்லாமே போச்சு, ஆட்சியும் போச்சு, முதலமைச்சர் பதவியும் போச்சு, ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அதை பிஜேபி என்ன முடிவு எடுப்பான்னு தெரியல, முட்டு பிடிக்கிறான். கரூர் சம்பவத்துல இருந்து என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் சும்மா உங்களை திட்டுற மாதிரி திட்டுறேன், நீங்க கொள்கை எதிரின்னு திட்டுற மாதிரி திட்டுறேன், என்ன கரூர் சம்பவம் ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு சொல்லி மோடி கிட்ட அரசாங்கமா சரணடைகிறது தான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனேன். அதுதான் போன நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. கரூர் சம்பவத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். ஒன்னும் உணர்வுபூர்வமாலாம் அவர்லாம் ஒன்னும் போல. முதல்ல நிதி ஆயோக் கூட்டனாலே என்னன்னு தெரியாது. நிதி ஆயோக் கூட்டனாலே திரு விஜய் அவர்களுக்கு என்னன்னு தெரியாது. தமிழ்நாடு நலனுக்காக விஜய் அவர்கள் டெல்லிக்கு போகலையா? அந்த தமிழ்நாடு நலனுக்காக தான் தலைவர் தளபதி ஸ்டாலினோட அடிக்கடி டெல்லிக்கு போனா, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு. அதை நீ சொன்ன இல்ல, உங்க புள்ள உதயநிதி காப்பாத்துறதுக்கு போனீங்களான்னு. சரி, நீ டெல்லிக்கு போனிய முதல் முறை சிஎம் ஆகி பத்திரிகையாளர் சந்திச்சியா? தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்ல ஓடுறீங்களே சார், தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்ல ஏன் அவ்வளவு பயந்து ஓடுறீங்க? திருடம் போலீஸை பார்த்து பயந்து வர மாதிரி. நீங்க ஒரு ஆனரபிள் சிஎம், நீங்க ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டுக்கு நீங்க முதலமைச்சர் ஆகுறீங்க. ஏன் இதுவரை நீங்க பத்திரிகையாளர் சந்திக்கல? கேட்டா ஜெயலலிதா பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா? மோடி பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா? அந்த மாதிரி நான் ஒரு ஹைடாவே இருக்கிறேன். அப்படி வருவேன், அசம்பிளிக்கு வருவேன், செக்ரட்டரியேட் வருவேன், கட்சி நிகழ்ச்சி வருவேன். அதுல நான் பேசுறதை நீங்க மீடியாவில் காட்டுங்க. பிரஸ்லாம் நான் தினம் பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அவ்வளவு கீழே நான் இறங்கி வர மாட்டேன். பாலிடிக்ஸ் தான் நான் பண்றேன். ஏன் ஓடுற டெல்லியில பத்திரிகையாளர் பார்த்து? ஏன்னா பத்திரிகையாளர் கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு பதில் சொல்ல, எல்லாம் மனப்பாடம். அசம்பிளி எல்லாம் பாத்தீங்கன்னா டிபேட் மாதிரி நடக்கும். பேசினே இருந்த தலைவர் கலைஞர் குறுக்கிட்டு பேசினே இருந்தாருன்னா எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் குறுக்கிட்டு போறாரு. தளபதி ஸ்டாலின், அம்மையார் செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாருமே. இப்ப யார் என்ன பேசினாலும் அசம்பிளி எதிர்த்து நீ அவங்களை குறுக்கி கேள்வி கேட்டு நீ கிராஸ் டாக் பண்ண முடியாது. மறுநாள் ஒரு அதிகாரி உனக்கு தயாரிச்சு லெட்டர் டைப் பண்ணி கொடுத்தா அதுதான் நீங்க படிக்கிறீங்க. விஜய் சார் வந்து அதுதான் படிக்கிறார், சிஎம். அதான் நீங்க படிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்காக எல்லாம் இவர் டெல்லிக்கு எல்லாம் போல. தன்னை பாதுகாத்துக் கொள்ள, கரூர் சம்பவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளதான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு திரு விஜய் அவர்கள் சென்றார்கள். இதுதான் எங்க தளபதி கேட்டார். ஆமா, அதுக்குதான் அவர் போனார். அதான் போய் மோடி கிட்ட போய் ரொம்ப நேரம் அவர் எதுவும் பேசல. எனக்கு இது நீ கொடுக்கணும், அது என்னை செய்யணும், இது நீ செஞ்சுதான் ஆகணும். போனாரு, ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாரு. ஓகே சார், ஓகே சார். ஹிந்தி நல்லா பேசுவோம் அப்படி விஜய் ஃப்ளூயன்ட் ஹிந்தி நல்லா பேசுவோம் அப்படி. நானே பேசுற ஹிந்தி ஃப்ளூயன்ட்னா விஜய் பேச மாட்டா அப்படியா? ஒரு பெரிய ஸ்டாரு, பல மொழி படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு. அவர் மோடி கிட்ட போயிட்டு ஒரு 10 நிமிஷம், நான் கொள்கை எதிரின்னு உங்களை ஆதரிச்சா இங்க நாங்க அரசியல் பண்ணிட்டு உங்களை எதிர்க்க மாதிரி எதிர்க்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. 10 நிமிஷம் மோடி கிட்ட விஜய் பேசுறது, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கரூர் சம்பவத்துல என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. 10 நிமிஷத்துல பேசிட்டு நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்யறேன். நான் உங்களுக்கு எதிரி எல்லாம் கிடையாது, நான் ஒரு சின்ன பையங்க சொல்லிட்டு வந்துட்டாரு. தமிழ்நாடுக்கு நீ அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், நல்லா அவ்வளவு எதுவும் கேட்கல. அதுதான் உண்மை. அதுதான் டெல்லி கரூர் சம்பவத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள நிதி ஆயோக் கூட்டத்துக்கு டெல்லிக்கு சென்றார் திரு விஜய் அவர்கள். மக்கள் நலனுக்காக செல்லவில்லை. இதுதான் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் சொன்னார். அதைதான் நானும் சொல்றேன். மக்கள் நலனுக்காக போங்க சார், விஜய் சார், பிரதர், மக்களுக்காக போங்க. திமுக தொடர்ந்து ஒரு பெரும் பின்னடைவை நோக்கே சென்று கொண்டிருக்கிறதுன்னு பலரும் பேசுறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையாவும் இருக்கு. கூட்டணி கட்சிகளை நான் தான் அனுப்பி வச்சோம்னு திமுக தலைவர் சொன்னாரு. ஆனா திமுக கூட்டணி என்றே ஒண்ணு இல்லைன்னு இப்ப கூட்டணி கட்சிகளே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா கூட்டணியுமே திமுகவை கைவிட்டு விட்டது அப்படிதான் தெரிகிறது.
தொடர்ந்து இப்படி ஒரு பெரும் பின்னடைவை நோக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறதா திமுக? எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுகக்கு பின்னடைவுன்றது எந்த காலத்திலயும் வராது. இது தேர்தல்ல வெற்றி தோல்வின்றது சகஜம். திமுக பார்க்காத வெற்றியும் இல்ல, திமுக பார்க்காத தோல்வியும் இல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன போது திமுக ஆட்சியில இல்ல. எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போதே திமுக இடைத்தேர்தல்ல, உள்ளாட்சி தேர்தல்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்ப அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் 10 வருஷம் ஆட்சி இல்லை. ஜெயலலிதா 5 வருஷம், திடீர்னு ஜெயலலிதா 1 வருஷம் இறந்துட்டாங்க. அப்புறமா எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம். சோ 10 வருஷம் தாங்க. சோ இவ்வளவு லாங் கேப்ல தான் கூட இருந்து திமுக மீண்டு வந்திருக்குது. சோ திமுக பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட நாங்க தான் எதிர்க்கட்சி. நான் ஒண்ணு ஓப்பனா சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. திமுக ஆட்சிக்கு வரலன்றது எங்களுக்கு எனக்கு நான் சொல்றேன், என்னை பத்தி நான் பேசுறேன். எனக்கு ஒரு பெரிய கவலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரலன்றது தொண்டனுக்கும் கிடையாது. என்ன எங்க தளபதி வெற்றி வாய்ப்பு எழுந்தது தாங்க முடியல. குளத்தூர் தொகுதி மக்கள் நவீன மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, தலவா நகரம்ன்றாங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். குளத்தூர் தொகுதியில அவர் எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. குளத்தூர் தொகுதியில போய் பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அங்க மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்ற போது மக்கள் அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி கொட்டிக்கிறாங்க தான் நான் சொல்ல வரும். வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு தெரியல. அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு குளத்தூர்ல. சிஎம் எல்லாம் ஜெயிச்சா சரி, 5 வருஷத்துல ஒரு முறை 2 முறை தொகுதிக்கு போனா பெரிய விஷயம். அவர் 10 நாளைக்கு ஒரு முறை தொகுதிக்கு போனாரு. எவ்வளவு பண்ண வெற்றி வாய்ப்பு எழுந்து மறுநாளே போயிட்டார். இன்னைக்கு தேர்தல் முடிவு, மறுநாளே தொகுதிக்கு போயிட்டார். எல்லாரும் அவர் பார்த்து அழுதாங்க. சோ அதுதான் எனக்கு மனசு கஷ்டம். எங்க தலைவர் தளபதி வெற்றி வாய்ப்பு இழந்ததுதான் என்னால இந்த நிமிஷத்து வரைக்கும் என்னால அதுல இருந்து மீண்டு வர முடியல. உதவாத பொறுக்கி பசங்க எல்லாம் பேசுறாங்க தலைவரை பத்தி. உதவாத பொறுக்கி பசங்க, அக்யூஸ்டுங்கோ, ஃப்ராடுங்கோ, அதெல்லாம் மந்திரி ஆயிருக்கலாம். அதுக்காகலாம் நான் மரியாதை தரன்ற அவசியம் எனக்கு கிடையாது. உதவாதெல்லாம் பேசுறோம். அதான் என்னால ஜீர்ணிக்க முடியுது. ஆட்சின்றது பிரச்சனை இல்லை. அதனால பழங்காலங்க கவலைப்பட்டு போட்டேன். தொண்டனுக்கெல்லாம் எந்த கவலை கிடையாது. தொண்டனுக்கெல்லாம் எந்த கவலை கிடையாது. தொண்டனுக்கு எந்த பலம், எந்த தொண்டை அடையல. எந்த தொண்டன் திமுக ஆட்சியில் பலன் அடையல. நாங்க தளபதிக்காக இருந்தோம், இன்னைக்கும் தளபதிக்காக இருக்கிறோம். என்னைக்கும் அண்ணன் தளபதி அவர்களுக்காக இருப்போம், அண்ணன் உதயாக்காக இருப்போம். நீங்க பின்னடைவுன்றீங்க. என்ன அந்த தலைவர் வெற்றி வாய்ப்பு தான் மனசு கஷ்டமே தவிர திமுக எதிர்கட்சியா வந்திருக்கு. திமுக எதிர்கட்சியே நமக்கு வந்திருக்குது. 1.5 கோடிக்கு மேல மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக தான் இன்னைக்கு எதிர்கட்சி. அண்ணா திமுக முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு அரசியல் கட்சின்னு சொன்னா ஆளுங்கட்சியா இருக்கிற தமிழக வெற்றி கழகம், அது கூட இன்னைக்கு அரசியல் கட்சியா நான் சொல்ல மாட்டேன். அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமா தான். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சினிமா. அது எப்பவுமே சினிமா தான். அரசியல் கட்சின்னு சொன்னா திமுக. அரசியல் கட்சி தலைவர்னு சொன்னா எங்க தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், இவங்க தான் அரசியல் கட்சி தலைவர். கூட்டணி கட்சி நாங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப மனசு கஷ்டம். கம்யூனிஸ்டுக்கெல்லாம் இப்படி பேசுறது மனசு கஷ்டம். கம்யூனிஸ்ட் கொள்கை எல்லாம். ஒரு நடிகை கிட்ட அடிமையா போறீங்களே, அன்னைக்கு தலைவர்கிட்ட கேட்டீங்களே, தளபதி கிட்ட நாங்க என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது, 2 கம்யூனிஸ்டும் வந்தாங்க. நாங்க என்ன பண்றது, ஆதரவு கேட்கறாங்க. தளபதி தெளிவா சொல்லிட்டாரு, இந்த பாருங்க, உங்க கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். ஆதரவு கொடுக்கறது கொடுக்காது உங்களுடைய விருப்பம். நீங்க விஜய்க்கு மெஜாரிட்டி இல்ல, 107 தொகுதி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்ப அது திருச்சி ரிசைன் பண்ணி ஆகணும். சோ அவருக்கு மெஜாரிட்டி இல்ல. இப்ப நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தாதான் இப்ப 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அவன் நன்றி என்னன்னு தெரியாது. அவன் பணத்தை சுமக்கிற மாதிரி சுமந்தோம், ஒழிஞ்சு போயிட்டோம். அவன் ஒழிஞ்சே போயிட்டான். அவன் காங்கிரஸ் போய் ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் வேணும் 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் வேணும். 2 கம்யூனிஸ்ட் நீங்க போறதுன்னா போலாம், தாராளமா போலாம். நீங்க போய் ஆதரவு கொடுங்க. அதை 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சொல்றாங்க டிவி பேட்டியில. நாங்க எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை கேட்டோம், நீங்கள் ஆதரவு கொடுங்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். நாங்கள் இன்று வரைக்கும் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம்னு சொன்னது எந்த வாயி? 2 கம்யூனிஸ்டும் சொல்றேன், எந்த வாய்? இவனுங்க தான் சொன்னானுங்க. ஆனா திருமாவளவன் பலமுறை தலைவரை சந்திக்கிறார். கடிதம் குடிக்கிறதுக்கு முன்னாலும் இரவு கூட சந்திக்கிறார். தலைவர் நீங்க கடிதம் கொடுங்கன்ற, நாங்க ஆதரவு கொடுக்குறோம், வெளியில தான் ஆதரவு கொடுக்குறோம் தான் எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் அமைச்சரோட போய் இடம் பெற்றாங்க. ஆசை யாரை விட்டுச்சு? அமைச்சரோட போய் எல்லாம் இடம் பெற்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு அமைச்சர், இந்த கம்யூனிஸ்ட் ஒரு அமைச்சர், அந்த கம்யூனிஸ்ட் ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க. அவன் காங்கிரஸ் 2 வாங்கிக்கிறான். காங்கிரஸ் அவனுக்கு கணக்கே எடுக்கல. இப்ப காங்கிரஸ் தான் இங்க எல்லாருமே போயிட்டாங்க. அதனால திருமாவளவன் மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் ஜெனுவனா இருக்கிறார். சோ இவங்க நன்றி கட்டத்தனமா போயிட்டாங்கிறதுனால திமுக அழிஞ்சிடாது.
திமுக அழுகிடார். ஏன்டா நம்ம விஜய் கட்சியில போய் கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சிக்கு நம்ம ஏன்டா ஆதரவு கொடுத்தோன்றது மிக விரைவில் நம்ம உணர்வோம். நான் வேற எந்த பெரிய விமர்சனத்தை நான் வைக்க விரும்பல. நான் ஒரு முடிவோடு இருந்தேன். எனக்கு இந்த ஒரு மாசமா நிறைய டார்ச்சர் இருக்கு. பேச வேண்டிய ஆளு குடியாத்தம் இன்னும் பேச நான் சொன்னேன், யோ இப்பதானே அவரு சிஎம் ஆயிருக்கிறாரு. ஒரு மாசம் ஆயிடுச்சா விஜய் சிஎம் ஆகி? ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்ல? ஒரு 4-5 மாசம் விடுவோம். எவ்வளவு ஒரு மாசம் ஆயிடுச்சு இல்ல? ஒரு 4-5 மாசம் விடுவோம். என்னதான் பண்ற அப்படின்னு பாக்கலாம். ஆனா உண்மை நான் அந்த முடிவில் தான் இருந்தேன். ஒரு மாசம் விடுவோம். நம்ம அப்படி என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். நான் விஜய் முதலமைச்சர் நான் ஏத்துக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் எனக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். ஆனா விஜய்க்கு தான் செல்வாக்கு தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமா விஜய்க்கு பின்னால போயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது விவரமானவங்க சமூக வலைத்தளங்கள்ல பேசுறாங்க. விஜய்க்கு பெரிய செல்வாக்கு, பெரிய அலை திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு, நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலை அடிச்சுன்னு வந்துட்டாருன்னா 200 தொகுதி அவர் ஜெயிச்சிருக்கணும். அதுதான் அலை. 96ல டிஎம் கிடைச்சிச்சு இல்ல? 96ல 1 2 3 தான் வந்துச்சு. யாரு இவங்க ஏடிஎம்கே பிஎம்கே 1 2 வச்சாலும் அப்படியே 200 தொகுதி அப்படியே அடிச்சிச்சு டிஎம்கே. அது அல்ல, அது அல்ல. இப்ப இந்த லாஸ்ட் எலெக்ஷன் 2021 தனி மெஜாரிட்டி திமுக ஆட்சி அமைச்சிச்சு. அது அல்ல, அதுதான் அல்ல. நீங்க ஜெயிச்சத 107 தான் ஜெயிக்கிறீங்க, மெஜாரிட்டி இல்ல. திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் நின்று பிச்சை எடுத்து 2 கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, ஐஎம்எல்யூ, அவன் காங்கிரஸ் துரோகம் பண்ண போனாலும் திமுகனாலதான் அவன் ஜெயிச்சான். அவன் டெபாசிட் ஆக மாட்டானே காங்கிரஸ், டெபாசிட் அவன் வாங்குறது. சோ உனக்கு நீ இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா திமுக கூட்டணி கட்சிகள். எனவே திமுகவின் வாக்கு வங்கியால் தான் திரு விஜய் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருக்கிறார். இதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஒரு விஜயும் அதை மறுக்க முடியாது. சோ இது திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுச்சு, அவ்வளவுதான் திமுக சொன்னா. அப்படி சொல்றவன் முட்டான். திமுக மறுநாளே எலெக்ஷன் வெற்றி வாய்ப்பு ஆட்சி போய் மறுநாளே திமுக பாஸ்டர் மேல எந்திரிச்சு பிரைமரி மறுநாளே எந்திரிச்சு மேல. சிஎம் எலெக்ஷன் கவுண்டிங் நடந்துனே இருக்கும் போதே அன்னைக்கு சாயங்காலம் சிஎம் வந்துட்டாரு. தலைவர் தளபதி அறிவாய்த்து வந்துட்டார் தளபதி. மறுநாளே தொகுதிக்கு போயிட்டார். கட்சி வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் அணி கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சிறப்பா பணியாற்றார். எந்த வகையில் நீங்க திமுக பின்னாடி பண்றீங்க? எந்த வகையில திமுக பின்னாடி பண்றீங்க? நேற்று விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா வரார். ஜெயலலிதா முதலமைச்சர், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். 3வது இடத்துக்கு திமுக வரும். நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் 3வது இடத்துக்கு திமுக வந்துச்சு. அதையும் சகிச்சுக்கின்னு அரசியல் பண்ணி கட்சியை தூக்கி நிறுத்தினார் தலைவர் தளபதி ஸ்டாலின். விஜயகாந்த் அரசியல் கட்சி தலைவரா நான் ஏத்துக்கிறேன். பட் விஜய் அது ஒரு மார்க்கெட், ஆமாங்க. மக்கள் எதுவுமே தெரியாத ஓட்டு போட்டான் சார். எதுவுமே தெரியாத ஓட்டு போட்டான் மக்கள். எதுவும் யோசிக்க ஓட்டே கேட்கலீங்க. எங்க ஓட்டு கேட்கலீங்க. எங்க வேட்பாளர் யாருன்னு தெரியாதுங்க. வேட்பாளர் யாரு? இப்போ ஒரு தொகுதியில எம்எல்ஏ நிக்கிறாங்கன்னா யாருன்னு தெரியும். திமுக இன்னார் நிக்கிறாங்கப்பா, ஏடிஎம்கே இன்னார் நிக்கிறாங்கப்பா. நாம் தமிழர் கட்சியில கூட சொல்லுவாங்க ஜனங்க இன்னார் நிக்கிறாங்க நாம் தமிழர். ஆனா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில யாரு வேட்பாளர்னு தெரியாது, முகம் தெரியாது, ஓட்டே கேட்கல. யாரோ ஒரு சிலர் தான், ஒரு 10-20 பேர் தான் கொஞ்சம் சீரியஸா ஓட்டு கேட்டாங்க. மீதி அத்தனை பேரும் நிறைய பேர் தொகுதிக்கு சும்மா அப்படியே 2-3 நாள் போனாங்க, அப்புறம் ஆஃப் ஆயிட்டாங்க. அவங்க சின்னத்தை கூட சவுத்துல வரையில, சௌர விளம்பரம் கிடையாது. ஏன்னா கிராமங்கள்ல சௌர விளம்பரம் பண்ணலாம், நகராட்சி மாநகராட்சி பேராட்சி. பூத்துல ஆளு கிடையாது. நல்லா கேட்டுங்க, பூத்துக்குள்ள வந்து ஒரு கட்சிக்கு பூத் ஏஜென்ட் இருப்பான், ஆள் கிடையாது. பூத்து வெளியே உக்காந்து இருப்பாங்க டேபிள் போட்டுன்னு. டிஎம்கேல ஒரு 50 பேரு, ஏடிஎம்கேல ஒரு 50 பேரு உக்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி உக்காரத்துக்கும் ஆள் கிடையாது. உட்கார்த்து ஆள் எங்க பூத்துல ஆளே கிடையாது. நான் ரவுண்ட் வச்சேன், எங்க இல்ல. டவுன்ல மட்டும் இருந்தாங்க, முடியாத டவுன்ல மட்டும் இருந்தாங்க, ஆளே கிடையாது. இதெல்லாம் கேள்விக்குப்பம் தொகுதி. ஓட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பூத்துல ஏஜென்ட் கிடையாது, வேட்பாளர் யாருன்னு தெரியாது. அவனுக்கு மனசுல விஜயும் விசில் சின்ன மட்டும் எதிர்த்து போய் குத்திட்டு வந்தான். இது யதார்த்த உண்மை, நம்ம இதை ஏத்துக்கணும். ஒரு இன்டீரியர் வில்லேஜ்
அந்த வில்லேஜ்ல ஒரு 900 ஓட்டுல ஒரு 700 ஓட்டு ஃபவுல் ஆகுது. அப்படியே 450 ஓட்டு விஜய்க்கு ஓட்டு. அந்த வேட்பாளர் அந்த ஊருக்கே போல. வேட்பாளர் ஊருக்கே போல ஓட்டு கேட்க. படிப்பறிவு இல்லாத மக்கள் போட்டா ஓட்டு. இப்படிதான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. என்னன்னு கேட்டா விஜய் ஒரு 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 ஸ்டார், ஒரு சினிமா ஸ்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் விஜய் இடத்த யாரும் பிடிக்கல. அஜித் இருக்கு, அப்படியே அவர் எனக்கு வேணான்னு போயிட்டார். அரசியல் மட்டத்தையும் கழிச்சிட்டாரு. சினிமாலும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எப்போட ஏதோ சிஎம் விஜய் பார்த்துட்டு 6 கோடி என்ன பணம் கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஏதோ கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. அது ஒரு பெரிய செல்வாக்கு விஜய்க்கு, சினிமா செல்வாக்கு. அந்த சினிமா செல்வாக்குனாலதான் விஜய் ஜெயிச்சாரே தவிர ஆன்டி டிஎம்கேவோ திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பான வாக்குகள் இது கிடையாது. நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சிக்கு இது எதிர்ப்பான வாக்கு இல்லை. விஜய் 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 இருக்கும் வரை திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அப்படிதானே புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க புரிஞ்சுக்கினா அது வந்து அரசியல் அறிவில்லாதான் அப்படி பேசுவாங்க. இப்பவே 30% ஜனம் தமிழ்நாட்டுல மாறிட்டாங்க. நீங்க விஜய் இருக்க வரைக்கும் முடியாதுன்னா அவரும் அவ்வளவு பெரிய தலைவர்லாம் கிடையாது. நீங்க ஒரு 6-7 மாசத்துல பாருங்க என்ன நடக்க போகுது. நான் ஏன் சொல்றேன், நான் விஜய் ஆட்சி கவுந்துடணும்னு நான் சொல்ல வரேன். முடியாத கும்பலம் எப்பவுமே கொஞ்சம் தனியா தான் பேசுவோம். ஆச்சா, நான் என் கட்சியில ஒரு சில தப்பு நடந்துச்சு, நான் குறை சொல்றேன்ல உங்களுக்கு. இப்ப சொன்னா இல்ல, ஒரு சில குறைகள் இருக்குங்க. விஜய் ஆட்சி கவுந்தணும், விஜய் முதலமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அவர் ஒழுங்கா கவர்மெண்ட் நடத்தி சொன்னதெல்லாம் செஞ்சு ஒழுங்கா ஆட்சி நடத்துறாருன்னா இருக்கலாம். நல்லபடி ஆட்சி நடத்தினார்னா மக்கள் திரும்பி தேர்ந்தெடுக்கணும். அது அவர் கையில் தான் இருக்கு. ஆனா அவரோட முடியுமான்னு கேட்டா அவரோட முடியாது. அவரோட முடியாது. பையன் புதுசா ஸ்கூலுக்கு போகும்போது தினம் ஸ்கூலுக்கு போவான். ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா ஞாயிற்றுக்கிழமை கூட அழுவான். நான் ஸ்கூலுக்கு போறேன். ஞாயிற்றுக்கிழமை அவன் பேக் தூக்கி ஸ்கூலுக்கு போயிடணும். அப்புறமா போகும்போது நான் ஸ்கூலுக்கு போக மாட்டான்னு அழுவான். சினிமா ஓடும். சினிமா சார் ஸ்கிரீன்ல இருக்கிறாரு விஜய். சினிமா ஸ்கிரீன்ல ஸ்டாரா இருக்கிறாரு. சினிமா ஸ்கிரீன்லயே ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பா வச்சு, சந்திரசேகர் வச்சு. அது பிறகு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஏன்னா அவர் இவரை கேட்காம ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். யாரு? சந்திரசேகர். இதுல விஜய் கூட வந்து சேரலாம்னார். அப்புறமா இவர் அவர் மேலேயே புகார் கொடுத்தார். என்ன கேட்காம இப்படி கட்சி ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஃபேமிலி விட்டு வெளியே வர. இதெல்லாம் சினிமா ஸ்கிரீன்லயே நடக்கும். அப்புறமா இந்த ஒரு 4-5 வருஷமா இந்த 10th +2 படிச்ச பசங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. இது சினிமா ஸ்கிரீன்லயே நடக்குது. சினிமா ஸ்கிரீன்லயே கொடி அறிமுகப்படுத்துறாரு. சினிமா ஸ்கிரீன்லயே கட்சி ஆரம்பிக்கிறாரு. சினிமா ஸ்கிரீன்லயே மாநாடு நடத்துறாரு. சினிமா ஸ்கிரீன்லயே ஒரு 6-7 ஊர்ல பொதுக்கூட்டம் பேசுறாரு. வண்டி மேல் ஏறி பேசுறாரு. சினிமா ஸ்கிரீன்லயே வேட்பாளர் அறிவிக்கிறாரு. சினிமா ஸ்கிரீன்லயே தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. சினிமா ஸ்கிரீன்லயே சிஎம் ஆயிட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் சினிமா ஸ்கிரீன்லயே முதலமைச்சரா வேலை பார்த்திருந்தாரு. இன்னும் சினிமா ஸ்கிரீன் விட்டு திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்கள் வெளியே வரல. இது ஒரு சினிமா. அவர் போடுற ட்ரெஸ்ல இருந்து. ஆனா நான் கோட்டு போட்டா உங்களுக்கு என்ன, நான் ஏன் கருப்பு போட தெரியுமா? 84, 54 டிகிரி 56 டிகிரி வெயில் அடிக்குது டெல்லியில. அதுல கோட்டு போட்டுன்னு போறாரு. சரியா? அது அவரு ட்ரெஸ் கோட். அது கூட நமக்கு தேவையில்லை, விட்டுடுங்க. அது கூட நான் பேச வரல. அது அவரு ட்ரெஸ் கோட். பிரைம் மினிஸ்டர் போய் சந்திக்கிறார் நம்ம சிஎம் ஜோசப் விஜய். 10 நிமிஷம் சந்திக்கிறார் பிரைம் மினிஸ்டர். ஒரு 10 நிமிஷம் நீங்க என்ன பேசிருப்பீங்க பிரைம் மினிஸ்டர்? அவர் என்ன நான் உங்கள்கிட்ட 10 நிமிஷம் தான் பேசுவோம்னு சொன்னாரா பிரைம் மினிஸ்டர்? இல்லையே. நீங்க 1 மணி நேரம் பேசினாலும் பேசப்படாது. நீங்க சிஎம் புதுசா வந்திருக்கீங்க. அவங்க உங்களை எவ்வளவு இழுக்கலாம்னு பார்த்தாங்க எலெக்ஷன்ல. 2 மணி நேரம் பேசினாலும் பேசப்படாது. நீங்க 10 நிமிஷம் தான் சிஎம் கிட்ட பேசுனீங்க. சரி, நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? என்ன சொன்னீங்க? பாலியல் பலாத்காரம் திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க, போதை கலாச்சாரம் நீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்க சிஎம் ஆன பிறகுதான் அதிகமா இருக்குதா இல்லையா? 10 வயசு பெண் கற்பழிக்கப்படுறா. உன் கட்சி டிவிகே கட்சிக்காரன் நேத்து வீரபாண்டியில அவன் பொள்ளாச்சி ஸ்டைல்ல எல்லார்கிட்டையும் பெண்கள் எல்லாம் வந்து போன்ல அம்மனமா படம் எடுத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் விருந்து வச்சுக்கிறான் அந்த பெண்களை வச்சு. டிவிகே கட்சி நிர்வாகி பெண்களுக்கு பாலியல் தொண்டை, கஞ்சா வழக்குல மாற்றான், போலி மதுபான பாட்டோட மாற்றான், ரவுடி இருக்கிறான், கொலகார இருக்கிறான். உங்கள்கிட்ட எம்எல்ஏ பல பேர் மீது குற்ற வழக்கு இருக்கு. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.